வெங்கடேஷ், நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதில் வந்து பிஜேபியோட நிலைப்பாடு வந்து அப்ஸ்டைன் பண்ணிட்டாங்க. எந்த தரப்பும் ஆதரவும் இல்லாமல் எதிரும் இல்லாமல் நிலைப்பாடு அப்ஸ்டைன் பண்ணிட்டாங்க. நீங்கள் இல்லை, இது வந்து களத்தை வந்து உற்று நோக்கிறோம். ஏற்கனவே எங்களுடைய மாநில தலைவர் தெளிவான அறிக்கை ஒன்று கொடுத்துட்டாரு. இந்த தேர்தலில் பிஜேபி அரசியல் களமாடுவதற்கான வெற்றியை பெறவில்லை. அதனால் நாங்கள் வந்து புதிய ஆட்சி அமைப்பதற்காக நாங்கள் தடங்களும் பண்ண மாட்டோம், ஆதரிக்கவும் மாட்டோம், நடுநிலையாக வைப்போன்றிருக்கோம். இன்றைக்கு அதேமாதிரி நடந்த ஓட்டெடுப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியும் ப்ளஸ் அன்புமணியோடைய பாட்டாளி மக்கள் கட்சியும் இணைந்து எனக்கு நடுநிலை வைத்தாங்க. ஸோ எங்கள் ஸ்டாண்டு இதுதான். பட் நாங்கள் வந்து சில விஷயங்களை வந்து சட்டமன்றத்தில் நடந்த விஷயங்களை வந்து மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்கள் வந்து திமுக சார்பாக இருக்காரா இல்லை திமுக கூட்டணியிலிருந்து வந்தவர்களுக்கு பயந்து செயல்படுகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம். இப்போ வந்து முதல்வர்ன்றவருடைய அதிகாரம் வானவலாவிய ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்தின்படி அவர் வந்து யாரை வேணால் நியமிக்கலாம், யாரை வேணால் நீக்கிறதுக்கான எல்லா அதிகாரத்தையும் கான்ஸ்டியூஷன் அவருக்கு வழங்கியிருக்கு. ஓகே, அவர் வந்து அவருக்கு நெருக்கமான, அவர் இந்த இடத்துல ஜெயிப்பதற்கு காரணமாக இருக்கிறார் அப்படின்னு அவர் நம்புகிற ஒரு ஜோதிடரை, அதாவது பண்டித் ரத்தன் வெற்றிவேல் அப்படின்ற ஒரு ஜோதிடரை அவரை வந்து அரசியல் ரீதியாக ஒரு பொறுப்புக்கு கொண்டு வர்றார். அந்த பொறுப்புக்கு கொண்டு வராருன்றப்ப அது பகுத்தறிவு அதில் புகுத்தி நீங்கள் வந்து ஒரு ஜோதிடரை உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷரை அவங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஏற்படுத்துறதுனால இன்றைக்கி அவரை வந்து அது ஜியோ பாஸ் பண்ணி வெளியில் எடுக்கிறாங்க. அப்படின்னா ஒரு ஜோதிடரை அந்த இடத்துக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு தமிழ்நாட்டில் எதனா சட்டம் இருக்கா? ஒரு நடிகர் முதலமைச்சர் ஆகலான் இருக்கு, ஒரு துணை நடிகர் வந்து துணை முதலமைச்சர் ஆகலான் இருக்கு. இப்படி பல விஷயங்கள் யார் வேணால் யார் எந்த இடத்துக்கு வேணால் வரலான்ற ஒரு உரிமையை கான்ஸ்டியூஷன் வழங்கியிருக்கு. அவர் கொடுத்துருக்காரு, அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், அதை அவர் ஃபேஸ் பண்ண போகிறாரு. ஏன்னா அந்த காலத்திலலாம் வந்து கலைஞருடைய காலத்திலலாம் பிஆர்ஓன்னு ஒரு செக்ஷன் கொடுப்பாங்க, அதுக்கு எந்த ஒரு அனுமதி இல்லாமல் நேரடியாக நியமிக்க முடியும். அப்படி தான் சசிகலா அம்மையாருடைய தனவராக நடராஜன் அன்றைக்கி நியமித்தாங்க, சா கணேசன் அவர்களுடைய அறிவுறுத்தல் பேரில் நியமித்தாங்க. அந்த மாதிரி சில வானவிலாய அதிகாரம் முதல்வருக்கு இருக்கிறப்ப அதை வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த பிரேமலதா மேடம் சொல்கிறாங்க, கம்யூனிஸ்ட் சொல்கிறாங்க, திருமாவளவன் சொல்கிறாங்க. இதெல்லாம் சொன்ன உடனே அதை வித்ரா பண்ணுறாங்கன்னா அப்போ இந்த அரசு வந்து எந்த ஒரு நிலைப்பாட்டையும் தன்னிச்சையாக எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு கண்டிஷன் நோக்கி நகர்கிறதா? ஆரம்பத்திலே கேட்குறேன். கூட்டணி அதுதான் நிலைப்பாடு. கூட்டணியில் என்ன சொல்றாங்களோ கூட்டணியோட ஒருமித்து போறதானே உங்களுடைய நிலைப்பாடு. அப்ப இந்த அரசு வந்து ஒரு சின்ன விஷயம், ஒரு நியமனத்துக்கே இந்த மாதிரி ஆட்டம் கொள்ளுதுன்னா பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வர இருக்கிறது. அதுக்கெல்லாம் இந்த அரசு எந்த மாதிரி செயல்படுன்ற ஒரு இது இருக்குல்ல. இப்ப ஒண்ணும் கிடையாது. இப்ப லேட்டஸ்டா என்ன பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கொள்கையில, சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவுங்கிற கொள்கையில யுனானிமஸா நிக்கிறாங்க அப்படிங்கறத அந்த பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அது நீங்க உதயநிதி அவர்களுக்கு வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு சம்பந்தமான ஒரு தீர்மானம் சம்பந்தமான போயிட்டு இருக்க இடத்துல சோஃபா வந்து பத்தி பேசுறாரு. எப்படி அவைத்தலைவர் அதை அனுமதிக்கிறாரு? வாக்கெடுப்பு நடக்கிறதுக்கான என்ன பிரச்சனையோ அதை தாங்க பேசணும். சோஃபா பத்தி பேச வேண்டிய தேவையில்லை. பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியில இருந்து ஆரம்பித்து கடைசியாக பேச அவருக்கு எல்லாருமே சொல்றாங்க சார். ஏங்க சொல்றாரு? அவர் சொல்றதுக்கான அவை அது கிடையாதுங்க, அதுக்கான வேலை அங்க கிடையாது சொல்றாரு. அதையும் சொல்றாரு, நீங்க ஆதரவா இல்லையாங்கிற நிலைப்பாட்டை சொல்லுங்கன்னு சபாநாயகர் சொல்றார். திரு வன்னியரசு அவர்கள் பேசுகின்ற போது இவர் இதை சொன்னார். நீங்க ஆதரவு சொல்றீங்களா இல்லையா சொன்னீங்க. ஏன்னா அவருக்கு அந்த முன்னாடி இருக்க நிகழ்வுகள் எல்லாம் குறிப்பிட்டிருந்தார். அது சொல்லும் போது சபாநாயகர் என்ன சொன்னான்னா, நீங்க சொல்லலாம், இது வந்து அரசினுடைய தீர்மானமோ விஷயமோ கிடையாது, அதுல முன்மொழியை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா ஒவ்வொருவருக்கும் பேசுவதற்கான இடம் கொடுக்கப்பட்டிருக்கல. பேசுவதற்கான இடம் கொடுத்தா நீங்கள் வந்து கூட்டணி எப்படி எப்படி அமைச்சதுன்னு சொல்றதுக்கான இடம் ஸ்பேஸ் அது கிடையாதுங்க. சோஃபா வந்து அதெல்லாம் நீங்க பொதுவெளியில சொல்ல வேண்டிய அவசியங்கள். அவை குறிப்பில் ஏறுமா? அவை குறிப்பில் ஏறினா அது தாவே கவலை பெரிய அசிங்கங்க. அது அவங்க அனுமதிப்பாங்களா? ஜேசிடி பிரபான் மாண்புமிகு சபாநாயகர் அனுமதிப்பாரா? சோஃபா போது புஷ்பா ஸ்டைலில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஆதரவு தராங்கன்னு சொல்லாமல் சொல்றாரு, அது அவை கோப்பில் ஏறுமா? இப்போ சனாதனத்தை வந்து ஒழிக்கப்பட வேண்டும் 19 அடிச்சுட்டு போறாரு. அன்றைக்கு முதல்வர் இருந்துச்சு, அதற்கு கண்டனம் தெரிவிக்கணும்ல. இன்னைக்கு சனாதனத்தை பேசுறவர்களுக்கு ஏன் இஸ்லாமிய சகோதரர்கள் ஓட்டு போட்டதுனால அவர் ஜெயிச்சாரு. அதனால நாங்கள் வந்து சிறுபான்மைக்கு ஆதரவாளர் ஒரு கட்டமைப்பை நோக்கியே நகர்றாங்க அவங்க. ஏன் நீங்க சனாதனத்தை அங்கே சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன? யார் உங்களுக்கு கேட்டா? உங்களுடைய அம்மா துர்கா ஸ்டாலின் சனாதனத்தை பின்பற்றலையா? உங்களுடைய தங்கை செந்தாமரை ஒரு திருவண்ணாமலை கிரிவலம் போலையா? சபரீசன் திருச்செந்தூர்ல போயிட்டு சண்டியாகம் பண்ணலையா? தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருடைய நம்பிக்கை என்பதுங்கிறது வேறு, பொதுவெளியில் அந்த நம்பிக்கை பொதுவாக மாற்றப்படுவது என்பது வேறு. அதுதான் வித்தியாசம். ரைட்டா? நீங்கள் வந்து நம்பிக்கைன்றது வேறு, மாற்றப்படுதுன்ற வேறு, எப்படி வேணா நீங்க ஒரு வடிவமைப்பு கொடுத்துக்கோங்க. நான் சொல்றது அந்த இடத்தில் அதை சொல்ல வேண்டிய தேவை என்னன்னு தான் கேட்கிறேன். நீங்க அங்க வந்து சிறுபான்மைக்கு ஆதரவா நீங்க இப்படி சொல்லி தானே இன்னைக்கு ஆட்சி எழுந்திருக்கிறீங்க. ஆட்சி எழுந்திருக்கீங்களா நீங்க திமுக?
இன்னைக்கு முதல்வர் பதவியிலிருந்து துணை முதல்வர் பதவியிலிருந்து எதிர்க்கட்சியில் வந்து ஏன் நிக்கிறீங்க? இல்ல சார், அவர் என்ன சொல்றாருன்னா எங்க கூட்டணி கட்சியினுடைய ஆதரவுனால தான் நீங்க ஆட்சியே நிலைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்க தாவேக்காக கூட்டணிக்கு உள்ள பிரச்சனை, அது உள்ள வரலங்க, அது அவங்க பிரச்சனைங்க. அதாவது எடப்பாடி அவர்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில நின்று எடப்பாடியோட ஏபி ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கி எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்லி ரெட்டலையில வென்றெடுத்துட்டு வந்த பிறகு எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றது யார் ஒத்துப்பாங்க? அது எனக்கு இது புரியவே இல்லை. சாமானியன் ஒரு கேள்வி கேட்பான்ல, நீங்க ஒரு விஷயம் முடிச்சிடுறேன். நீங்க இப்ப இந்த அஇஅதிமுக உட்கட்சி பிரச்சனை பத்தி நான் பேச விரும்பல. ஆனா ஒரு சாமானியனாக நான் இதை எப்படி பாக்குறேன்னா, யார் யாரு தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, இந்த அஇஅதிமுக சேர்ந்து 25 பேரோ 26 பேரோ, அவர்கள ரிசைன் பண்ணுங்க, போய் தனிச்சு நில்லுங்க. உங்களோட தொகுதியில் உங்களுக்கு பெரும்பான்மை தனியா ஒரு சின்னத்தை வாங்கி நின்று ஜெயிங்க, போய் தாவேக்காக்கு ஆதரவு கொடுங்க. யார் உங்களுக்கு கேட்க போறா? அதுக்கு தைரியம் இருக்கா உங்களுக்கு? இல்லல்ல, அதுக்கு தைரியம் கிடையாதுல யாருக்கும். அப்ப நீங்க வந்து எல்லா பாடும் அவங்க படுவாங்களா, எல்லா விஷயத்தையும் அவங்க முடிப்பாங்களா, அவர் பின்னாடியே ஓடிட்டு கடைசியில வந்து ஒன்று சேரணும், தினகரனை சேர்க்கணும், சசிகலா சேர்க்கணும், உட்கட்சி பிரச்சனை அது நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் சேருங்க, சேர்க்காம போங்க, நான் அது உள்ள வர விரும்பல. ஆனா நீங்கள் வந்து எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டு ஜெயிச்சிருக்கீங்க. அப்ப கூட எடப்பாடி என்ன சொல்றாரு, உங்களுடைய மாவட்டத்தில் நீங்க பெரும்பான்மையா ஜெயிச்சிருக்கீங்களா? நீங்க அக்ரிகேஷன் முத்துக்கு அவர் கொறடா கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாரு? நீ திருவண்ணாமலையே திமுக இல்லாம பண்ணிட்டாரு, திருவண்ணாமலையில தாவேக்கான்னு இல்லாம பண்ணிட்டாரு. அதே வந்து மற்றவர்களுக்கெல்லாம் அந்த பிரதிநிதித்துவம் ஏன் கொடுக்க மறுக்கிறாங்க அவங்க? அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வேலுமணி சார் வந்து தொண்டாமுத்தூர் மட்டும் ஜெயிச்சாரு, மற்றதுல காணும். மயிலத்தில் மட்டும் சிவி சமூக ஜெயிச்சார், விழுப்புரம் மாவட்டத்தில் காணும். அப்போ உங்க மாவட்டத்தில் நீங்க அதிகமா ஜெயிச்சு அதற்கான கட்டமைப்பை நீங்க ஏன் உருவாக்கலன்ற கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேன்றாங்களே. ஏன் பதில் சொல்ல மாட்டேன்றீங்க? சிவி சண்முகம் என்ன சொன்னார்னா, அவர் சொல்லும்போது இந்த தோல்விக்கு உங்களை மட்டுமே நான் குறிப்பிடலை, எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. இப்பவும் நம்ம அந்த தோல்வியை வந்து எடுத்துக்காம மீண்டும் என்ன செய்ய போகுது, ஆட்சிக்கு தேவையானதை நம் கட்சிக்கு தேவையானதை என்ன செய்யணும்னு சொல்றாரு. நன்றி, நீங்க கரெக்டான ஒரு வார்த்தைக்கு வந்துட்டீங்க. இப்ப தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துதான் மக்கள் சேவை நீங்க செய்யணுமா? அமைச்சர் பதவி வாங்கிதான் மக்கள் சேவை செய்யணும்? இல்ல, என்ன முடிச்சிருக்க சொல்றேன். நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இன்றைக்கு கட்சி இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கு. பொதுக்குழுவை கூட்டுங்க. சசிகலா அம்மாவை சேர்க்கிறீங்களோ, தினகரன் சாரை சேர்க்கிறீங்களோ, யாரை சேர்க்கிறீங்களோ சேர்க்கிறீங்க. யார் புதுசா பொதுச் செயலாளர் யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ தேர்ந்தெடுங்க. அப்படி சொன்னா மக்கள் வந்து பார்வையில் வரவேற்பாங்க. நாங்கள் வந்து பிரிஞ்சு வந்து தாவேக்காக ஆதரவு கொடுத்துதான் நாங்க வந்து என்ன பண்ணுவீங்க, மக்களுக்கு சேவை பணி ஆற்றுவீங்கன்னு சொல்றத ஒரு சாமானியன் பார்வையில எப்படி பார்ப்பான்? அவங்க கிட்ட சொல்றாங்க, கூப்பிடுறாங்க, நீங்க வாங்கன்னு சொல்றாங்க, அவங்க வேண்டான்னு சொல்றாங்க. 1000 பேர் 1000 கூப்பிட்டுங்க. நீங்க தாவேக்கா வந்து 108 தாங்க ஜெயிச்சது. மிச்சம் நீங்க காங்கிரஸ் வந்து 28 இடங்களை வென்று 5 தானே வென்று எடுத்தாங்க. 23 இடத்துல காங்கிரஸ் தோக்கடிச்சது யாரு? தாவேக்கா தானே தோக்கடிச்சது. நீங்க திருமாவளவன் பெரும்பான்மையான இடத்துல தோத்து 2 சீட் ஏன் ஜெயிச்சாரு? அவர்கள் பெரும்பான்மை பட்டியல ஓட்டு எல்லாம் எங்க போச்சு? தாவேக்காக்கு தானே போச்சு. அப்ப நேற்று வரையும் இவர்கள் எல்லாம் எதிரியாக பாதிச்சு மாண்புகு முதல்வர் ஓட்டு எப்படி கேட்கிறாரு? எங்களுக்கு தாவேக்காவை சேர்ந்த விஜய் அவர்கள் என்ன கேட்கிறாரு? பிஜேபி வேண்டாம், டிஎம்கே வேண்டாம், ஏடிஎம்கே வேண்டாம், கம்யூனிஸ்ட் வேண்டாம், காங்கிரஸ் வேண்டாம், பாட்டாளி மக்கள் கட்சி வேண்டாம், நாங்கள் மட்டும்தான் தூய சக்தி தூய்மையான ஆட்சியை கொடுப்போம் நீங்க சொன்னதுனால தானே உங்களுக்கு வந்து 1,80,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப நீங்க ஓட்டு போட்டு வந்து உட்கார்ந்த பிறகு நான் அன்னைக்கு ஒண்ணு சொன்னா இன்னைக்கு எல்லாரும் வேணும் அப்படின்னு முடிச்சிடுறேன். எல்லாரும் வேணும்னு நினைக்கிறப்ப இவர்கள் எல்லாம் வேண்டான்னு சொல்லி ஓட்டு போட்டவரோட மனநிலை என்ன இருக்குன்னு மாண்புமிகு முதல்வர் நினைக்கணுமா தேவையாமா? அப்ப அவர் வந்து கூட்டணி கட்சிகள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பிரஷர் பண்ணிட்டு இருக்கப்ப நீங்க இப்ப வித்ரா பண்றீங்களே. இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்தோடனே என்ன செய்யறீங்க? சமூக வலைதளங்களை நாங்கள் முடக்க போறோம், அவதூறு படுக்கிற எக்ஸல்களை முடக்குங்கன்னு நோட்டீஸ் கொடுத்தீங்களே. இன்னைக்கு ஹைகோர்ட்டுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கு, ஸ்டே கொடுத்திருக்கு, இப்ப ஸ்டே கொடுத்திருக்கு, வந்தவனே ஸ்டே கொடுத்திருக்கு. அப்ப நீங்க வைக்கிற ஒவ்வொருத்துக்கும் தடைக்கற்கள் ஒண்ணு வந்துட்டே இருக்கா இல்லையா? அப்ப நீங்க மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்கள் சபைக்கு தேவையில்லாத விஷயத்தை பேசுறப்ப ஏன் குறுக்கிட மறுக்கிறீங்க? ஏன் அவரை பேச அலோவ் பண்றீங்க? அப்ப நான் பி டீம் சொல்றது உண்மையா? அப்ப பி டீம் அது சொல்லுங்க. திமுக தான் அவங்க அனுப்பிச்சு வச்சதா? அது விடுதலை சிறுத்தைகள் சொல்றாங்கல்ல, நாங்க தான் விடுதலை சிறுத்தைகள் அமிச்சோம், நாங்க தான் 2 கம்யூனிஸ்ட் அமிச்சோம், எங்க கிட்ட சொல்லிட்டு தான் காங்கிரஸ் போனாங்கன்றாங்க. அப்ப தாவேக்கா திமுகவோட பி டீமா அப்படி எடுத்துக்கலாமா? எப்படி அலோவ் பண்ணுவீங்க? நீங்க சனாதனத்தை பத்தி பொது வழியில அவை குறிப்புல எப்படி ஏத்த முடியும்? அப்ப அந்த இடத்துல அங்க கண்டனம் தெரிவிக்கணுமா? மாண்புமிகு சபாநாயகர் கண்டனம் தெரிவிக்கணும், மாண்புமிகு முதல்வர் கண்டனம் தெரிவிக்கணுமா இல்லையா? கம்முன்னு இருக்கிறீங்களே. அப்ப பி டீமா நீங்களா ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயம் பண்ண நினைக்கிறீங்களா? கேள்வி வரும்ல. நீங்கள் சபைகளை இன்னைக்கு என்ன நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானம், அதற்கான சப்ஜெக்ட் தானே நீங்க பேசணும். எங்களுக்கு இவ்வளவு ஆட்சி இருக்காங்க, நீங்க இவ்வளவு பேர் 34% தான் ஓட்டு எடுத்திருக்காங்க, 66% வந்து உங்களுக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்கன்னா நீங்க போன வாட்டி எவ்வளவு % வாக்கு எடுத்தீங்க? இதே திமுக ஆட்சியில் இருக்கப்ப எவ்வளவு வாக்கு எடுத்தாங்க?
அப்படியே 100க்கு 100 எடுத்துட்டு அவங்க முன்னாள் முதலமைச்சர் யாருமே 100% வாக்கு இல்ல அப்புறம் என்ன உங்க முதல் அழுக்கை வைத்துக் கொண்டு பொதுவெளி வந்து அடுத்த முதல் பத்தி பேசுறீங்க? அதெல்லாம் அங்க சபைக்கு அங்க இருக்கவர்கள் எடுத்து பேசணுங்க. மாண்புமிகு முதல்வர் உடனே அதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும். பிரேமலதா மேடம் சொன்னாங்கன்னா எந்திரிச்சு சொல்லணும், என்னுடைய அதிகாரம் இது, நீங்க இதில் தலையிடாதீர்கள், நீங்க ஏன் இதுல தலையிடுறீங்க, நான் இவரை நியமிக்கிறேன் அவரை நியமிக்கிறேன் நீங்க சொல்ல முடியும். ரைட். அனைவருக்கும் இப்ப நீங்க எப்படி அவருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றாரோ அதே அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் அது வேண்டாம்னு நினைச்சிருக்கிறாரு. ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். யார் வேண்டாம் நினைக்கிறது? முதலமைச்சர். ஏங்க ஒரு விஷயம் என்ன சார், நீங்க வேணும்னு சொல்லி ஆதரவு வைக்கும்போது சரின்னு ஏத்துக்கிறீங்க, அவர் வேணாம்னு சொல்லி எதிர்க்கும் சொல்லி நீங்க உச்சி கொட்டினா என்ன அர்த்தம்? அவருடைய ஆட்சியில் அவர் நியமனத்தை ஒருத்தர் பிரஷர் பண்ணோம்னா அவர் பின்வாங்கி அந்த நியமனத்தை ரத்து பண்றாருன்னா அவருடைய நிர்வாக தோல்வி தானே. அது என்னங்க பிரஷர்? அவங்க கருத்து சொல்றாங்க, அவங்க எல்லாருமே சரிங்க. அடுத்த வாட்டி ஒரு நிமிஷம், அடுத்த வாட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வருது, பாரத பிரதமர் ஒரு ஸ்கீம் கொண்டு வர, இவங்க தான் ஸ்கீம் வந்தவொடனே போராட்டங்கள் 4 கூடிடுவாங்க. வள்ளுவர் கோட்டம், சேப்பாக்க விருந்தினர் மாளிகை, பனகல் மாளிகை, நம்ம வள்ளுவர் கோட்டத்தில் எல்லாத்தையும் நின்றுட்டு உடனே மோடி ஒழிக, உடனே கருப்பு கொடையை வச்சுட்டு கூடிடுவாங்க. இதுதான் இவங்க வேலையே, வேற வேலையே கிடையாது. சனாதனத்தை எழுப்பணும், மோடி அரசாங்கத்தை எதுக்கணும். அப்படி இப்போ ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கன்னா கொண்டு வந்த மறுநிமிடமே பிரஷர் பண்ணோன்னா அவங்க இதை ஏத்துப்பாங்க, நான் அது அலோவ் பண்ணுவேன்னு சொல்றது நல்ல திட்டம் பார்த்தா என்ன பண்ணி நான் வந்து அவங்க பிரஷர் பண்றேன். எனக்கு ஒரு டவுட், இப்போ அவங்க வந்து விஜய் அவர்களுக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு எதிர்ப்பு கொடுத்து அல்லது அவர்களுக்கு வந்து பிரஷர் பண்றாங்க அப்படிங்கிற ஆதங்கத்தில் நீங்க சொல்றீங்களா, இல்ல சனாதனத்தை எதிர்த்துட்டான்னு சொன்னதுனால இப்படி பேசுன்னு சொல்றீங்களா? எல்லா விஷயத்துக்கும் 2 பாயிண்ட், ரெண்டுத்துக்கு பதில் சொல்றேன். எல்லா விஷயத்துக்கும் சனாதனமாகட்டும், சோஃபாவாகட்டும், எல்லா இந்த பண்டித் அவர்களை நீக்கினதாகட்டும், இன்றைக்கு வலைதளத்தில் முடக்கினாகட்டும், எல்லா விஷயத்துக்கும் மாண்புமிகு முதல்வர் கன்வின்ஸ் ஆனார்னா அங்க முதல்வர் ஆட்சி நடக்காது. தாவேகாவுடைய விஜய் ஆட்சி தான் மக்கள் எதிர்பார்த்து ஓட்டு போட்டாங்க. கம்யூனிஸ்ட் சொல்றதுக்கும் நம்ம விடுதலை சிறுத்தைகள் சொல்றதுக்கும் காங்கிரஸ் சொல்றதுக்கும் ஓட்டு போடல. அவருடைய ஆட்சியை அவர் நடத்தணும், அதுக்கு அனுமதி கொடுக்கணும், அவ்வளவுதான். பேசுறோம். திரு வெங்கடேஷ் நிறைவா? இல்லை, இது வந்து இந்த கூட்டணி கட்சி வந்து அவங்க வந்து என்னைக்கும் ஒரு கத்தி மேல் நடக்கிற மாதிரி தான் தாவேக்கா. இப்போ பிரவீன் காந்தி சொல்றதுல நான் ஒரு இதில் முரண்படுறேன். 108 தான் அவர் இருக்கார். அவர் ஓவர் நைட்டில் ஒன்று 20 சீட்டு எக்ஸ்ட்ரா வந்துடல, எல்லாமே கூட்டணியோடு தான் நகர்ந்துட்டு இருக்காரு. இந்த 108 அவர்கள் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கப்ப அவர் ஆல்வேஸ் டிபெண்டட் ஆன் கூட்டணி கட்சி தான். கூட்டணி கட்சியை அவர் டிபெண்ட் பண்ணியே தான் இந்த கட்சியில் வந்து ஆட்சிகள் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு விஷயம் என்ன நினைக்கிறாங்க அவங்க, நாங்கள் வந்து திமுகவில் சைமண்டேரியா அஇஅதிமுகலேருந்து 20லேருந்து 25 பேரை நாங்கள் கையில் வச்சுருக்கோம். இன்கேஸ் கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ இல்லாட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோ முரண்டு பிடித்தால் இவங்க மூலம் வச்சிருக்கலாம் அப்படின்றது சைமண்டேரியா வச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள். ஆனால் அவங்க வச்சிருக்க அந்த 23 பேர் 24 பேர் நேரடியாக போய் அவர் ஆதரவது வாலண்டியா, அவங்க எந்த அணியை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு உண்மையாக கொறடாக கட்டுப்பட்டவங்களா, அஇஅதிமுகவுடைய செகண்ட் அணியா, எதுவுமே இன்னும் கன்ஃபார்ம் ஆகாமல் நேரடியாக மாண்புமிகு முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்களை சந்திக்காமல் எதிரணியில் இருக்க போய் நேரடியாக அவர் சந்தித்ததே ஒரு விவாத பொருளாக இருக்குது. நான் சொல்லலை, திருமாவளவன் சொல்கிறார். நீங்கள் பார்க்குறப்ப எடப்பாடி அவர்களையும் பார்த்துருக்கோன்னு சொல்கிறார். இது ஒரு. ரெண்டாவது, அவர்கள் வந்து கொரோனாவை மீறி இப்போ ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து அவங்களுடைய அஇஅதிமுகவோட வழக்கறிஞர் இன்பதுரை வந்து நீங்கள் சொல்லியிருக்காரு சட்ட ரீதியாக நாங்கள் இதை ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்கிறப்ப, கொரோனா மீறி ஓட்டு போடுறது அது சட்ட சிக்கலை போகிறப்ப இவங்க வந்து இந்த 22 பேரை இது 23 பேர் சைமண்டேரியா நம்ம சேஃப் ஜோனில் வச்சுருக்கோம் அப்படின்றதும் அடிபட்டுடுச்சுன்னா கம்யூனிஸ்ட் சொல்கிறதும் காங்கிரஸ் சொல்கிறதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சொல்கிறதையும் கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு தாவேக்கா செல்லும். அப்படி செல்லாமல் இருக்காமல் தன்னிச்சையான முடிவை அவர் எடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார்.